ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லக்ஷ்மி குபேர பானையை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பானையை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பானை வந்து 3 இல்லை 5 அப்படின்ற நம்பரில் நமக்கு கிடைக்கும். இது வந்து பித்தளையிலும் இருக்குது, மண் பானைகள்லாம் இருக்குது. இந்த பானை வந்து நானே ரெடி பண்ணது. இதில் ஃபஸ்ட் பானையில் வந்து அரிசியும், 2வது பானையில் வந்து பருப்பும், பருப்பும், 3வது பானையில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், காயின்ஸ் ஏதாவது நம்ம போட்டு வைக்கலாம். 4வது பானையில் வந்து சோளி, கோமதி சக்கரம், குன்றின் மணி, தாமரை விதை, சிட்டி காஜல் இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு வைக்கலாம். 5வது பானையில் வந்து ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு வைக்கலாம். லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் எல்லாமே இந்த பானையில் நம்ம போட்டு வச்சு லக்ஷ்மி குபேரர் முன்னாடி இதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இந்த பொருட்களை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமி மாதத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி நாட்களில் நம்ம மாற்றி வச்சு இந்த பானையில் இருக்க பொருட்களை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பானை நாங்கள் ரெடி பண்ணது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.